வணக்கம். ஜோசப் விஜய் சந்திரசேகர். இந்த பேரை கேட்டாலே போதும் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். ஆனா 30 வருஷமா சினிமாவில் கோடி கட்டி பறந்த ஒருத்தர் இப்ப எப்படி அரசியல் களத்துக்கு மாறியிருக்கார்? இந்த எக்ஸ்பிளைனர்ல ஒரு சாதாரண நடிகனை அறிமுகமாகி மக்களோட தளபதியா உயர்ந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களோட அரசியல் தீர்வை மாத்த துடிக்கும் ஒரு பெரிய கட்சியோட தலைவரா உருவெடுத்திருக்க அவரோட இந்த அபாரமான பயணத்தை தான் நாம ஆராய போறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம எந்த வரிசையில போக போறோம்னு பாத்திரலாம். முதல்ல தளபதியோட எழுச்சி, அப்புறம் அவரோட ரசிகர்கள் எப்படி தொண்டர்களா மாறினாங்க, அந்த வரலாற்று பூர்வமான அரசியல் மாற்றம், டிவிகே கட்சியோட தொடக்கம், அவர்களோட கொள்கைகள் மற்றும் இறுதியாக 2026 தேர்தலோட சவால்கள். இந்த ரோட் மேப் வழியா தான் நம்ம பயணிக்க போறோம். Chapter 1 Rise of Thalapathy, The Making of a Superstar. சென்னையில பிறந்த பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்களோட மகனா சினிமாக்குள்ள நுழைஞ்ச ஒரு இளைஞர் எப்படி ஒரு மாபெரும் நட்சத்திரமா உருவானார்னே பாப்போம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1974ல சென்னையில பிறந்தவர் 1992ல நாளைய தீர்ப்பு திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமானார். தொடக்கத்துல சில படங்கள் சாதாரணமாக இருந்தாலும் 1996ல வந்த பூவே உனக்காக படமாதான் அவரை ஒரு யூத் ஐகானாவே ஆக்கியது. அதுக்கப்புறம் 2000கள்ல வந்த கில்லி, துப்பாக்கி, மெர்சல், பிகில், அப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தொடர்ச்சியான மாபெரும் வெற்றி படங்கள் மக்கள் மனசுல அவரை ஆழமாக பதிய வச்சிடுச்சு. தளபதி இந்த வார்த்தைக்கு படைத்தளபதி அல்லது கமாண்டர் என்று பொருள். உண்மையிலேயே இந்த பட்டம் அவருக்கு சும்மா கிடைக்கலங்க. சமூக கருத்துக்கள், அதிரடி ஆக்ஷன் மற்றும் ஆழ்மான உணர்வுகள் கலந்த படங்கள் மூலமா மக்களோட அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த நெருக்கம் தான் இந்த பெயர் அவருக்கு தந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த பட்டம் தான் அவரோட எதிர்கால அரசியல் ஆசைகளுக்கும் ஒரு பெரிய அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. Section 2 Fans to Social Workers Beyond the Screen. அவரோட ரசிகர்கள் வெறும் திரைப்படத்தை மட்டும் பார்க்கிற ஆட்கள் இல்ல, அவரோட இந்த முழு பயணத்திலையும் தீவிரமாக பங்கெடுக்கும் தொண்டர்களாகவும் அவங்க எப்படி மாறியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். Now, what's really interesting about this is, இந்த வித்தியாசம்தான். ஒரு பக்கம் சாதாரண சினிமா ரசிகர் மன்றங்கள், இன்னொரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கம் போன்ற ஒரு தெளிவாக கட்டமைக்கப்பட்ட சமூக நல அமைப்பு. இது வெறும் தியேட்டர்ல பால் அபிஷேகம் செய்யும் கூட்டம் இல்ல, இது ஒரு பக்காவான வெல்ஃபேர் மாடல். இந்த பாயிண்ட்டுகளை கொஞ்சம் கவனிங்க. மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் நோட்புக்ஸ் வழங்குவது, கல்வி உதவித்தொகை அளிப்பது, அவரோட பிறந்த நாள் அன்று தொடர்ச்சியாக செய்யப்படும் நல்ல திட்டங்கள், அதுவும் மட்டுமல்லாம கோவிட்-19 காலத்தில் மக்களுக்கு செய்த மாபெரும் உதவிகள். இந்த மாதிரி திட்டமிட்ட தொண்டு உள்ளந்தான் அவரோட அரசியல் பிம்பத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காவும் உருவாக்கியது. Chapter 3 The Political Transition Following Legends. இப்போ கொஞ்சம் ஊர் பக்கம் திரும்புவோம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் வெள்ளித்திரைக்கும் வாக்குப்பெட்டிக்கும் இடையான அந்த ஆழ்மான வரலாற்று தொடர்பு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜே. ஜெயலலிதா, எம். கருணாநிதி மற்றும் சமீபத்தில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், இவங்க எல்லாரும் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த பெருந்தலைவர்கள். இந்த வரிசையில தான் இன்று விஜயோட அரசியல் பிரவேசமும் அமைகிறது. இது நம்ம ஊருக்கு புதுசில்ல, இது கண்டிப்பா ஒரு வரலாற்று மரபோட தொடர்ச்சி தான். ஆனா ஒண்ணு, இது எதிர்த்தொடர்ச்சியாக நடந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டண்ட் கண்டிப்பா இல்ல. 2009ஆம் ஆண்டிலிருந்தே அவரோட ரசிகர்கள் கிட்ட இருந்து நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. அவரது மேடை பேச்சுகளிலும் பல அரசியல் குறிப்புகள் அப்பப்போ வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது. Chapter 4 Launching TVK, a New Federation. இதுதான் அவரது வாழ்க்கையிலும் கெரியரிலும் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். அவரது அரசியல் ஆசைகள் அதிகாரப்பூர்வமாக வடிவம் பெற்ற தருணத்தை இப்ப பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம், சுருக்கமாக டிவிகே, பிப்ரவரி 2, 2024 அன்று இது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு விக்டரி ஃபெடரேஷன் என்று ஆங்கிலத்தில் பொருள்படும் இந்த கட்சியோட பெயர் அவரது 30 வருட ரசிகர் கூட்டமைப்பை ஒரு அரசியல் பெரியாக்கமாக மாற்றும் ஒரு அழகான முன்னெடுப்பு தான். இது எப்படிப்பட்ட திட்டமிட்ட அரசியல் நகர்வுன்னு கவனிச்சிங்கன்னா புரியும். பிப்ரவரி 2024ல கட்சி தொடங்கப்பட்டாலும் அவர் 2024 லோக்சபா தேர்தலை புறக்கணிச்சிட்டார். ஏன் தெரியுமா? அவரோட முழு கவனத்தையும் மே 2026இல் நடக்க இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் மீது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கார். Let's move to and see how this builds. Section 5 Ideology and Vision. The 4 pillars. ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதாரம் அதோட கொள்கைகள் தான். டிவிவிகேவின் அந்த ஆதாரமான கொள்கைகள் என்ன என்பதை இப்போ கவனிக்கலாம். டிவிகா 4 முக்கியமான தூண்களை கொண்டுள்ளது. மதசார்பின்மை, பெண்கள் மேம்பாடு, அனைவருக்கும் கல்வி மற்றும் சாதி பாகுபாட்டை ஒழித்தல். அது மட்டுமில்லாம காமராஜ், பெரியார், அம்பேத்கர் மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரே தங்கள் கட்சியின் வழிகாட்டிகள் என்றும் அவர் அறிவித்துள்ளார்.
இது எவ்வளவு தெளிவான சமூக நீதி பாதையை காட்டுகிறதுன்னு பாருங்களே. பிறப்போப்பு இல்லாத போராட்டம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத தூய்மையான அரசியல் மற்றும் சமூக நீதிக்கான ஒரு தெளிவான போராட்டம். இது அவர் கண்டிப்பா ஒரு கிளீனான அரசியல் பாதையில் பயணிக்க போறார் என்பதை ஆழமாக உணர்த்துகிறது. அவரோட மனநிலையை இந்த ஒரு வரி லிட்ரலி தெளிவாக புரிய வைக்கிறது. அரசியல் என் தொழில் இல்லை, அது என் பொறுப்பு என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஒரு உச்ச நட்சத்திரமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் சினிமா துறையை டோட்டலி விட்டு விலகி மக்கள் பணிக்கு வர இதுதான் அவரது முக்கிய காரணமாக அமைகிறது. Chapter 6 The 2026 Challenge Strengths and Hurdles. இதுவரை சினிமா, தொண்டு மற்றும் கொள்கைகளை பார்த்தோம். ஆனா உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டியில அரசியல் எவ்வளவு கடினமான ஒரு பாதை என்பதை நிஷ்பட்சபாதமாக நம்ம ஆராய வேண்டும், ரைட்? And this brilliantly illustrates his real world situation. ஒரு புறம் அவருக்கு இருக்கும் பலம், மறுபுறம் அவர் சந்திக்க இருக்கும் சவால்கள். பலம் என்று பார்த்தால் மாபெரும் இளைஞர்கள் ஆதரவு, தூய்மையான சமூக சேவலர் என்ற பிம்பம் மற்றும் 30 வருட ரசிகர் கூட்டமைப்பு. ஆனால் சவால்கள் டிஎம்கே மற்றும் ஏஐடிஎம்கே போன்ற ஆழமான வேர் கொண்ட கட்சிகளை எதிர்ப்பது, அடித்தட்டு தொண்டர்களை உருவாக்குவது மற்றும் சினிமா புகழை உண்மையான வாக்குகளாக மாற்றுவது. இது ஃபர்ஷோர் ஒரு மாபெரும் சவால்தான். இந்த சவால்களுக்கு மத்தியில அவரது அரசியல் பலத்தை நிரூபிக்கும் முதல் பெரிய டெஸ்ட் அக்டோபர் 27, 2024 அன்று விக்கிரவண்டியில நடந்தது. இது அவரோட அரசியல் பயணத்துல ஒரு மாபெரும் திருப்புமுவாக அமைந்ததுன்னு தான் சொல்லணும். So the crucial point is இந்த எண்ணிக்கைதான் 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள். இந்த பெருவெள்ளம் அவரது கட்சியின் தற்போதைய வேகத்தையும் அவர் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் லிட்ரலி நமக்கு கண்கூடாக காட்டியது. ஆனாலும் பயணம் முடியவில்லை. நிலைபெற கட்சிகளை தாண்டி வருவது, ரசிகர்களை தீவிர அரசியல் தொண்டர்களாக மாற்றுவது மற்றும் விமர்சகர்களின் கேள்விகளுக்கு வாக்குப்பெட்டியில் பதிலளிப்பது, இவை அனைத்தையும் அவர் அடுத்த சில வருடங்களில் நிச்சயம் செய்து காட்டியாக வேண்டும். இந்த பயணத்தோட இறுதி கேள்வி இதுதான். வரும் 2026 தேர்தலில் திரையுலக தளபதி தமிழ்நாட்டின் சிஎம் தளபதியாக மாறுவாரா? இந்த ஆர்வமான கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும். அடுத்து வரும் 2 வருடங்களில் நடக்கப் போகும் இந்த அரசியல் மாற்றத்தை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனரோட சந்திப்போம். நன்றி.